பிரைஸ் தி லார்ட். ஜான் ஜெபராஜ் அவரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் ஆக்சுவலாக எவ்வளோ வாலிப பிள்ளைகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்கிறாரு. பெரியவங்க அப்படின்லாம் இல்லை, அவரோட சாங்ஸ்க்கு வந்து நிறைய வாலிப பிள்ளைகள் தான் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு லெவலில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வாலிப பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஏத்தாப்புல அவர் டியூன் போட்டு, அதுக்கு ஏத்தாப்புல பாடல்கள் டான்ஸ் மூலியமா அவர் கர்த்தரை ஆராதிக்கிறாரு. தாவீது வந்து உடன்படிக்கை பட்டைக்கு முன்னாடி அவன் ஆடிதான் ஒவ்வொரு தடவையும் கர்த்தரை சோஸ்தரிப்பார். அதே மாதிரி அந்த டான்ஸ் ஆடுறதுனால ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு பெரிய லெவலில் பேசி எல்லாரும் அதை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் மேலே ஒரு குற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் வந்து நான் அவர் பாடல்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நான் கேட்டதே இல்லை. ஒரு 1-2 பாடல்கள் மட்டும்தான், நான் ஒரு 2-3 பாடல்கள் மட்டும்தான் நான் பெரிய லெவலில் கேட்டிருக்கேன். அந்த கலங்கின நேரங்களில் அந்த மாதிரி ஒரு 2-3 பாடல்கள் தான் நான் வந்து கேட்டிருக்கேன். ஆனால் மற்றபடி ரெகுலராகவே அவர் பாட்டெல்லாம் தினமும் கேட்டதில்லை. ஆனால் ஆவியானவர் ஒரு நாள் என்னை எழுப்பி விட்டு உட்காந்து அவருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் அவருக்காக நான் ரொம்ப அழுகிறேன். எனக்கே தெரியுது, அப்படி ஒரு அழுக. யாருக்காகவும் இப்படி தேம்பி அழுததே இல்லை. ஆனால் அவருக்காக நான் ரொம்ப தேம்பி அழுதேன். ஒரு 1/2 hour 30 minutes என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல என்னாலேயே. அவர் எப்படியாவது விடுதலை ஆகணும் ஏசப்பா, என்ன கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க ஏசப்பா அப்படின்லாம் சொல்லி நான் அழுகிறேன். அப்படிலாம் அழுகிறப்ப நான் சின்ன பிள்ளைத்தனமா ஜெபம் பண்ணாலும், ஆனா ஆவியானவர் என்ன பாரப்படுத்தினாரு. ஒவ்வொரு நாளும் பாரப்படுத்துறாரு. அவர் விடுதலை அடையணும். அவர் வந்து வெளியில வந்து இது மாதிரியே இதோட பல மடங்கு ஊழியம் அவர் வந்து பெருக செய்வார் கண்டிப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து அந்த அக்கினியில போடுறப்ப அதை போட வந்தாங்கல்ல, அவங்கள அந்த நெருப்பு வந்து 7 மடங்கு அதிகமாக்கினாங்க கர்த்தர். அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு வாடை, ஒரு ஸ்மெல் கூட வரல, அந்த நெருப்பு வாடை கூட வரல. ஆனா போட வந்தவங்க அவ்வளவு பெரிய அது எரித்தது. அதே மாதிரி அவ்வளோ நாவுகளும் அவருக்கு எதிராக எந்தெந்த நாவுகள் வந்து புறம் கூறுதோ அந்த நாவெல்லாம் கர்த்தர் அடக்குவாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு எதுக்காக சொல்றேன்னா, ஒரு விபச்சார ஸ்திரீயை வந்து கையும் காலுமா பிடிச்சிட்டு வருவாங்க. அப்ப வந்து உங்களில் யார் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி செய்யாதவங்க அவர் மேல கல்லெறிங்கன்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாருமே கல்ல கீழே போட்டுருவாங்க. அப்ப எல்லாரும் பாவம் செய்யறவங்க, நானும் பாவம் செய்யறவங்க, எல்லாமே பாவம் செய்தவங்க தான். ஏசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் பாவம் செய்யாத பரிசுத்தர் அவரு. நம்ம எல்லாருக்கிட்டையும் பாவம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை வந்து இந்த அளவுக்கு பேசக்கூடாது. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க. அதே நேரத்துல கிறிஸ்தவங்களே இதை வந்து ரொம்ப வந்து பேசுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றதே முதல் மிஸ்டேக். ஒவ்வொருத்தையும் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தோமா, என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோமா, நம்ம எதுவுமே பார்க்க கிடையாதுல்ல. அப்புறம் எப்படி வந்து இது வந்து பார்க்காத ஒரு விஷயத்தை இவ்வளவு அளவுக்கு விமர்சனம் பண்ணணும்? கர்த்தரான முழுமையா அவர் கூட இருக்கிறாரு. அவர் இந்த நேரத்துல ஜெயில இருந்தாலும் எப்படி பவுலும் சீலாவும் அந்த இடத்துல துதித்தார்களோ, அவர் கண்டிப்பா துதித்துக்கிட்டு தான் இருப்பாரு. அவர் பாடிக்கிட்டு தான் இருப்பாரு. கர்த்தர் அவரோட முழுமையா இருக்கிறார். அவர் முழுமையான ஒரு பரிசுத்தவான் அவர். ஆனா இந்த அளவுக்கு அவரை எல்லாரும் வந்து அவரை மனசு நோக்கிற அளவுக்கு அவர் இருதயத்தை எந்த அளவுக்கு கடினப்படுத்தியிருக்காங்க அப்படின்றப்ப ஒவ்வொரு ஊழியக்காரவங்களையும் கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறாரு. எத்தனையோ ஊழியக்காரிகள் எத்தனையோ பேர் வந்து அவருக்காக அந்த சபைகள்லையும் சர்ச்சிலையும் பிரேயர் பண்றாங்க. அப்ப இதோட என்ன சாட்சி வேணும் சொல்லுங்க? நானும் பெரிய லெவல்ல நான் மினிஸ்ட்ரி பண்ணாட்டியும், ஆனாலும் கர்த்தர் என்ன பாரப்படுத்தினதுனாலதான் நான் இதை பேசுறேன். அவர் முழுமையா விடுதலையானவர். அவர் பாடல்கள்லயே ஒரு பாடல்ல பாடியிருப்பாரு, நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் இருக்கீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே அப்படிதான். எல்லா நாவும் இப்ப வந்து எதிராக சாட்சி சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா வாதாடுறதுக்கு யாரு இருக்காரு? யெகோவா நிசி இருக்காரு. அவர் வாதாடி அவரை எப்படி வெளியில கொண்டு வராரு பாருங்க. அவர் ஊழியம் இதோட 7 மடங்கு அதிகமாகும். அவர் பெரிய லெவல்ல அவர் ஊழியம் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும்.
நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து இப்போ உள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கடினமான பாதையில் போகிறாங்க. அவங்களாம் வந்து அதாவது பலனே இருக்காது அவங்களுக்கு. லவ் ஃபெயிலியர்னா உடனே சூசைட் அட்டென்மெண்ட்டு, அதே நேரத்தில் ஒரு பரீட்சையில் ஃபெயில்னாலும் சூசைட் அட்டென்மெண்ட்டு, இது மாதிரி அவங்க ஃபுல்லாக அந்த மாதிரி சூசைட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் அவர் கூப்பிட்டு வராது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு வரதெல்லாம் அப்படி இருக்கும்போது அவருக்காக நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமை. என்னையெல்லாம் ஜெபிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவருக்காக நான் நைட்லையும் ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வைக்கிறார் ஆவியாரர். இதோட அவர் வந்து பரிசுத்த வாழ்றது வேற எதுவும் சாட்சி கொடுக்காதுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.